எல்லோருக்கும் வணக்கம். என்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேன்சர் நோயை கொல்லக்கூடிய உணவுகள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல காலமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில ஆராய்ச்சிகள் செய்து எந்தெந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா கேன்சர் நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் ஆராய்ச்சி செய்தேன். அதில் சில உணவுகள் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா மேலும் அந்த கேன்சர் செல்களை வளர்க்காமல் தடுக்க முடியும். அது தவிர இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இது போன்ற நோய்கள் நமக்கு தாக்காது. இதை தொடர்ந்து எடுத்துக்கிறனால கேன்சர் நோயை வளர்க்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, அது அழிஞ்சுக்கிட்டே வரும். இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து சாப்பிட்றதுனால புற்றுநோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும்னு நான் சொல்லலை, நிறைய மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களையே போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஸ்டேஜில் இல்லை 4ஆம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயின் தீவிரத்தை இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டதுனால, சில உணவுகளை எடுத்துக்கிட்டதுனால அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செல்கள் வளரலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இட்ஸ் மிராக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த கேன்சர் நோயை தடுக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தது காரணமாக அந்த கேன்சரே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம் எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம எண்ணத்தில் இப்படி இதென்ன சாப்பிட்றதுனால நமக்கு இந்த நோய் கட்டாயம் போகும்னு நினைச்சா கட்டாயம் போகும். ஏன்னா இந்த உலகத்திலேயே அதிக ஆற்றல் வாய்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணம் தான் நான் சொல்லுவேன். என்னை காட்டும் என் கணவர் இது அதிகமாக இதை பற்றி பேசிட்டு வர்றாரு, நிறைய புத்தகங்கள் கூட எழுதிட்டு வர்றாரு. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகா பிராணாயாமம் எல்லாம் செஞ்சு நமக்கு இந்த புற்றுநோய் போயிருச்சு என்னை விட்டு விலகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை நினைச்சிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் எப்பேற்பட்ட வியாதியும் போயிரும் சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரமான வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு போகிற மாதிரி கற்பனை செய்து அது போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் போயிடும். அதை தவிர இது போன்ற உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்குமா. இந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு தெரியறது கிடையாது. இந்த நோய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் எப்படி தெரியுதுன்னா, நல்லா இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவங்க உடல் இழைத்து கொண்டே போகிறது, அப்புறம் முகத்தில் சுருக்கம் விழுகிறது, அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொலிவு இழந்து காணப்படுறது, அப்புறம் அவங்க முடி கொட்டிக்கிட்டே போகிறது, இல்லை ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு அதாவது மொத்தத்தில் சொல்லணும்னா என்ன காரணத்தினால இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவரை அணுகிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்து விடலாம். இந்த புற்றுநோயை ஹெரிடிட்டின்னு கூட சொல்லுவாங்க. முன்னோர்களில் யாருக்காவது இருந்ததுன்னா அது கூட அந்த பரம்பரையில் யாருக்காவது வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த புற்றுநோயின் தீவிரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இந்த கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யணும், அது எவ்வளவு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேரட் 1 கிலோ எடுத்துக்கோங்க, பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். அந்த கேரட்டை நல்லா அலசிட்டு தோல் நீக்கிக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு அதை ஒரு துணி வச்சு பிழிஞ்சு அந்த ஜூஸை ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை குடிக்கலாம். ஏன்னா 1 கிலோ நம்ம கேரட் ஜூஸ் எடுத்தா சக்கையெல்லாம் போக நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 முறை குடிக்கிற அளவுக்கு தான் மிஞ்சும். இப்போ பாருங்க, நான் 1 கிலோ கேரட்டையும் துருவி வச்சிருக்கேன், பீட்ரூட்டையும் துருவி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் உள்ளவர்கள் மட்டும்தான் குடிக்கணுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது நம்ம எல்லாருமே குடிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே, தேவையில்லாத நோய்கள் இந்த புற்றுநோய் செல்கள் எல்லாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ஜூஸை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்கும், நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நிறத்தை கொடுக்கும். பாருங்கள், கேரட்டை நல்லா இப்படி துருவி வச்சுக்கோங்க, பீட்ரூட்டை கூட நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த கேரட் துருவலை மிக்சி ஜாரில் முழுசாக போட முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது முதல்ல பாதி போட்டு அரைக்கும் போது சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க, அரைப்படணும் இல்லையா. அதுக்காக நம்ம அரைச்ச விழுதை இந்த மாதிரி துணியில் ஒரு பவுலில் ஒரு துணியை விரித்து அதில் நம்ம இப்படி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ அரைக்க முடியலன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜூஸ் என்ன அழகான நிறத்தில் இருக்குது. இது குடிக்கிற கூட ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள்
உங்களால் ரொம்ப குடிக்க முடியலன்னா கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு வாங்க. இதில் சூப் செஞ்சு சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்லாம். அது ஒவ்வொன்றா உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். பிறகு இந்த புற்றுநோயை நம்மால் வெல்ல முடியும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த மாதிரி உணவு வகைகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.